ஒரு கண்ணோட்டம். மகா ஜனபதங்கள் என்றால் பெரிய நாடுகள் என்று பொருள். இவை பண்டைய இந்தியாவில் குறிப்பாக கிமு 6ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நகரமயமாக்கல் காலம் வட இந்திய பகுதியில் நிலைத்திருந்த 16 இராச்சியங்கள் அல்லது குடியரசுகளை குறிக்கும். பின்னணி. பிந்தைய வேதகாலத்தில் கிமு 1000 முதல் 600 வரை சிறிய இனக்குழுக்களின் ஆட்சி பகுதிகளான ஜனபதங்கள் ஜனபடாஸ் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டு வலிமை பெற்றவை மகாஜனபதங்கள் மகாஜனபடாஸ் ஆக வளர்ச்சி பெற்றன. ஆதாரங்கள் பௌத்த நூலான அங்குத்தர நிகாயா மற்றும் சமண நூல்களான பகவதி சூத்திரம் ஆகியவை புத்தரின் காலத்திலிருந்த இந்த 16 மகாஜனபதங்களைப் பற்றி பேசுகின்றன. அங்கம், அஸ்மகம், அசகம், அவந்தி, சேதி, காந்தாரம், காம்போஜம், காசி, கோசலம், குரு, மகதம், மல்லம், மத்ஸ்யம், பாஞ்சாலம், சூரசேனம், வஜ்ஜி, வத்சம். ஆட்சிகளின் வகைகள். இந்த மகாஜனபதங்கள் அவற்றின் ஆட்சி முறையைப் பொறுத்து 2 வகையாக பிரிக்கப்பட்டன. 1. முடியாட்சிகள் கிங்டம்ஸ். இங்கு மன்னர் ஆட்சி நடைமுறையில் இருந்தது. எடுத்துக்காட்டுகள்: மகதம், கோசலம், அவந்தி, வத்சம். 2. கனசங்கங்கள் குடியரசுகள் கானா சங்காஸ் ரிப்பப்ளிக்ஸ். இவை பரம்பரை மன்னர்களுக்கு பதிலாக பல இனக்குழுக்களின் தலைவர்கள் கொண்ட குழுவால் கூட்டாக ஆளப்பட்டன. எடுத்துக்காட்டு: வஜ்ஜி வைசாலியை தலைநகரமாக கொண்டது. மகதத்தின் எழுச்சி ரைஸ் ஆஃப் மகதா. இந்த 16 மகாஜனபதங்களில் மகதம் மற்ற எல்லாவற்றையும் வென்று இறுதியில் ஒரு பேரரசாக மகாதா எம்பயர் எழுச்சி பெற்றது. காரணங்கள்: வளமான கங்கை சமவெளி அதிக விவசாய உற்பத்திக்கு உதவியது. இரும்பு தாது, ஆயுதங்கள் மற்றும் விவசாய கருவிகளுக்கு கிடைத்தது. தலைநகரத்தின் பாதுகாப்பு, ராஜகிருகம் மலைகளால் சூழப்பட்டது மற்றும் பாடலிபுத்திரம் கங்கை நதியால் சூழப்பட்டது ஆகியவை நல்ல பாதுகாப்பை வழங்கின. வலிமையான வம்சங்கள்: ஹரியங்கா வம்சம், பிம்பிசாரர், அஜாதசத்ரு, சிசுநாக வம்சம், நந்த வம்சம் போன்ற வலிமையான மன்னர்களால் ஆளப்பட்டது. இந்த மகாஜனபதங்களின் வரலாறே பிற்காலத்தில் மௌரிய பேரரசு உருவாக அடித்தளமாக அமைந்தது.